மகாதேவர் திருவடி சரணம். ஆன்மீக நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். ஆன்மீக நல்லுள்ளங்களே, குருநாதர் கேளக்கை சித்தரை நான் சொல்கிற முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சிங்களா உங்களுக்கு சீக்கிரம் சித்தியாவார். சரிங்களா? என்ன பண்ணணுன்னா, ஏற்கனவே நெய் தீபம் ஒன்று எடுத்துக்கோங்க. நெய் தீபம் எடுத்துக்கோங்க. பிறகு மட்டிப்பால் சாம்பிராணின் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த மட்டிப்பால் சாம்பிராணி இல்லைன்னா ஊதுபத்தி ரெண்டில் ஏதோ ஒன்று வாங்கிக்கோங்க. சரிங்களா? ப்ளஸ் அவருக்கு பிடித்தமான லட்டு, இந்த மாதிரி ஸ்வீட்டு, குருநாதர் சித்தர்களுக்கு ஸ்வீட் ஏதோ ஒரு ஸ்வீட்டு நம்ம படையில் வைக்கணும். சரிங்களா? இதை முன்னாடி வச்சுக்கோங்க. தீபத்தை ஏற்றிக்கோங்க. மட்டிப்பால் ஊதுபத்தியை கொளுத்திக்கோங்க. இந்த மாதிரி கொளுத்திட்டு குருநாதர் கேளக்கை சித்தரை என்ன மந்திரங்கள் சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னு முன்னாடியே முடிவு பண்ணிக்கோங்க. மகா குருநாதர் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நம அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா, உங்களுக்கு நம அப்படின்ற வார்த்தை என்னன்னா, நமனா உங்களுக்கு, நமகன்னா பொதுவான மந்திரம். சரிங்களா? நமகிக்கும் நமங்கிறதுக்கும் நமகங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? நமனா உங்களுக்கு, நமகனா பொதுவானது. சரிங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நம அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா? இல்லைன்னா ஓம் ஸ்ரீ மகாகுருநாதன் கேளக்கிய சித்தர் நமோ நம அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி கரெக்டாக உச்சரிங்க. நமகன்னு சொன்னீங்களா பொதுவானது, நமன்னு சொன்னால் உங்களுக்கு. சரிங்களா? இதை கரெக்டான முறையில் உங்களோட புருவ மத்தியில் அவரை நினச்சிட்டு அந்த தீப ஒளியாகவே நினச்சிக்கோங்க. அந்த தீப ஒளியவே உங்களோட புருவ மத்தியில் நினச்சிட்டு அவருக்கு உண்டான மந்திரத்தை நீங்கள் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்களா, நிச்சயம் அவர் காட்சி கொடுப்பார். இல்லைன்னா அந்த வாசனை மாதிரி, சந்தன வாசனை, இந்த மாதிரி நிறையா அற்புதங்களும் நிகழ்த்துவார். பட்டாம்பூச்சி வருவார். இந்த மாதிரி எது வேணாலும் உங்களுக்கு நடக்கலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கும் நினைக்கக்கூடாது. ஒருவருக்கு ஒரு மாதிரி பலன் தருவார். சரிங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி உங்கள் தேவையை அறிஞ்சு கூப்பிடுங்க. நமன்னு கூப்பிட்றீங்களா, நமகன் மந்திரத்தை சொல்கிறீங்களான்னு நீங்கள் கரெக்டாக உச்சரிங்க. சரிங்களா? மந்திர உருக்கள் கரெக்டாக கொடுத்தீங்களா, நிச்சயம் சீக்கிரம் சித்தியாகி உங்களுக்கு தரிசனம் தருவார். சரிங்களா? ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நம சிவாய.